லவ் சீன்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் சீன்ஸ், எமோஷனல் சீன்ஸ், காமெடி எல்லாமே ஓவராலா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பிடிச்ச மாதிரி தெரியல, எல்லாருமே ரொம்ப இயல்பா பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய உணர்வுகள் வந்து நமக்கு ஒன்று பிளாக் காமெடின்வாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லாம இயல்பா ஓப்பனாவே இருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென்த்தை கொஞ்சம் குறைச்சிருந்தாங்க அப்படின்னா இது ஒரு நல்ல படம்னு சொல்லியிருக்கலாம். லென்த் தேவையில்லாத சீன் நிறைய இருக்கு. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தேவையான சீனை மட்டும் எடுத்து போட்டு தேவையில்லாத சீன் நான் சொல்றேன் இல்லையா, அந்த சீன்னால படத்துக்கு எந்த ஒரு இம்பாக்டும் கிடையாது. படம் நல்லாவே கனெக்ட் ஆகுதுங்க. ஏன்னா உண்மையிலேயே வந்து நம்ம அந்த கேரக்டர் கிட்ட போயிடுறோம். அவங்க எப்படி அந்த லவ் ஃபீல் பண்றாங்க, அது நம்மளே வந்து அந்த ஒரு காலகட்டத்துக்கு கொண்டு போயிடுது. லவ் சீன்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் சீன்ஸ், எமோஷனல் சீன்ஸ், காமெடி எல்லாமே ஓவராலா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வந்தவங்க எல்லாருமே பயங்கரமா சிரிச்சோம். ஆமா, தியேட்டரே ஃபுல்லா சிரிச்சுட்டு தான் இருந்தோம். ஆமா, லவ்வும் இருக்கு, ஃபுல்லாவே காமெடி தான். ஆக்சுவலி நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம தான் வந்தேன். இப்படி இருக்கும்னு தெரியாது, சும்மா சரி ஹஸ்பண்ட் சொன்னாங்களே சரி போலான்னு தான் வந்தோம். ஃபுல்லி செம என்ஜாய் தான். ஆமா ஆமா, எல்லா சீனுமே கனெக்ட் ஆச்சு. காலேஜ் சீன்ஸ்னு இல்லாம ஆஃபீஸ் தான் மோஸ்ட்லி வருது, காலேஜ் ரொம்ப காட்டல. ஓவராலுமே எல்லாருக்குமே அவங்க லைஃபோட கண்டிப்பா கனெக்ட் ஆகும். ரியலிஸ்டிக்கா எடுத்திருக்கான் மூவி, சினிமாவுக்காக எடுக்காம ரியலிஸ்டிக்கா எடுத்திருக்கான். நிறைய மொக்க ஜோக்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் எப்படி இருக்கு? அதான் எல்லாமே ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எதுவுமே முகம் சுளிக்கிற மாதிரி இல்ல, எல்லாமே என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ லவ் வந்து நார்மலா ஒன் சைடு வந்து பசங்க வந்து டபுள் சைடு ஆகணும்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த கஷ்டம் படத்துல தெரியும். ஆமா ஆமா ஆமா, இல்ல இல்ல அரேஞ்ச் மேரேஜ் தான், நிறைய படம் பார்த்திருக்கோம்ல. ஆமா ஆமா ஆமா, நம்ம எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும், ஏதாவது ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் ஆகும் எல்லா பீப்புளுக்கும் இருக்கு. ஆமா ஆமா, அதுவும் சூப்பரா இருந்துச்சு. ஈவன் லிப்லாக் கூட கிடையாது ஆக்சுவலா, நம்ம எதிர்பார்ப்போம் 2-3 இடத்துல, பட் அங்க கூட லிப்லாக்லாம் எதுவும் வராது. பசங்களுக்குள்ள இருக்க காமெடி அதெல்லாம் இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ற அளவுக்கு இல்லைனாலும் பசங்களா என்ஜாய் பண்ணலாம், லவர்ஸாக என்ஜாய் பண்ணலாம். யங்ஸ்டர்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம், ஒரு தடவை பார்க்கலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென்த்தை கொஞ்சம் குறைச்சிருந்தாங்க அப்படின்னா இது ஒரு நல்ல படம்னு சொல்லியிருக்கலாம். லென்த் தேவையில்லாத சீன் நிறைய இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தேவையான சீனை மட்டும் எடுத்து போட்டு தேவையில்லாத சீன் நான் சொல்றேன் இல்லையா, அந்த சீன்னால படத்துக்கு எந்த ஒரு இம்பாக்டும் கிடையாது. படத்துக்கு ரிலேட்டடா இருந்தா கூட அந்த சீன்னால இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது, ரிமூவ் பண்ணி போட்டுருக்கலாம். பட் இவங்க ஏன் இந்த அளவுக்கு லென்த் எடுத்தாங்கன்றது தெரியல. அது படத்துக்கு கொஞ்சம் நெகட்டிவா போச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல படம் அப்படின்னே சொல்லலாம். டப்பிங்லாம் ஒன்றும் பெருசா நமக்கு தெரியல ஆக்சுவலா. அது நல்லாவே தெரியுது மலையாளத்துல பேசுறாங்க, அது தமிழ்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது ஒரு குறையாலாம் சொல்ல முடியல. அதை படத்தோட நம்ம சிங்க் ஆகி தான் பார்ப்போம். நம்ம நல்லா இருக்கு, ஒரு தடவை பார்க்கலாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல படம் எதுவும் கிடையாது, அதனால இது ஒரு தடவை பார்க்கலாம். ஆமாம்மா கண்டிப்பா. அதாவது எப்படின்னா, ஒரு விஷயம் நீ லவ் பண்ணியிருப்பியா, இல்லை ஒன் சைடாவது லவ் பண்ணியிருப்ப, கண்டிப்பாக அதை பார்த்துருப்பேன், பிடிச்சிருக்க, எதிர் வீடு பக்கத்து வீடு பார்த்து பிடிச்சிருப்ப, அதை வந்து கனெக்ட் ஆகும் உனக்கு அங்கங்கே. இல்லை ஃப்ரெண்டாவது இருந்திருப்ப, கூட உங்கள்கிட்ட புலம்பி தள்ளுவான் ஒருத்தன், அப்படியாவது இருந்திருப்ப, ஏதாவது ஒரு சீனில் உனக்கு கனெக்ட் ஆகும் உனக்கு. அதுதான் அப்படி சொல்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. பிடிச்ச மாதிரி தெரியல, எல்லாருமே ரொம்ப இயல்பா பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய உணர்வுகள் வந்து நமக்கு ஒன்று பிளாக் காமெடின்வாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லாம இயல்பா ஓப்பனாவே இருக்கு. அவங்க பேசுற விஷயம் நல்லா இருக்கு, நடிப்பு எல்லாமே நல்லா இருக்கு. ஹீரோவை விட வில்லன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அந்த ஆதின்ற கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோயின் ரொம்ப பெரிய ரவுண்ட் வருவாங்க. ஹீரோயின் வந்து கண்டிப்பா அடுத்த த்ரிஷா வர வாய்ப்பு இருக்கு. அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ஆள் நல்லா இருக்காங்க. சாங்ஸ்லாம் ஒன்றும் அந்த பெருசா மனசில் நிற்கல. பட் அந்த ஆர்ஆர்லாம் ரொம்ப அந்த ஃபீலோட கரெக்டாக கனெக்ட் பண்றாங்க. எனக்கு சாங் எனக்கு பெருசா இது பண்ணி என்ஜாய் பண்ண முடியும். ரொம்ப கனெக்ட் ஆகுது. என்னன்னா என் அண்ணன் பசங்க அக்கா பசங்கலாம் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல அப்படியே நான் கண்ணு முன்னாடி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆடியன்ஸ் ஆமா, ஆடியன்ஸ் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி எல்லாம் சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. நானே நிறைய இடத்துல சிரிச்சேன். ஆக்சுவலாக ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி, ஒரு வில்லன் ஒரு ஹீரோயின் ஹீரோ. ஸோ ஹீரோயினுக்கான ஃபீலிங்ஸ் எப்படி ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள எப்படி மாறுது, ஒவ்வொரு சீன்ல என்ன மாதிரிலாம் அந்த ஃபீலிங்ஸ் வருது, அதே மாதிரி ஹீரோக்கு என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் வருதுங்கிறத ரொம்பவே நல்லா அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. படம் வந்து விறுவிறுப்பா போகுதுங்க, எங்கேயுமே போர் அடிக்கல. அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து ஒரு டார்க் ஹியூமர் போகுது, அது உண்மையிலேயே நிறைய இடத்துல சிரிக்கிற மாதிரியே இருக்கு. ஸோ அதனால எங்கேயுமே நம்மளுக்கு படத்தில் லேக் தெரியல. படம் நல்லாவே கனெக்ட் ஆகுதுங்க. ஏன்னா உண்மையிலேயே வந்து நம்ம அந்த கேரக்டர் கிட்ட போயிடுறோம். அவங்க எப்படி அந்த லவ் ஃபீல் பண்றாங்க, அது நம்மளே வந்து அந்த ஒரு காலகட்டத்துக்கு கொண்டு போயிடுது. ஒரு காலேஜ் முடிக்கிற ஒரு ஸ்டேஜ். ஸோ காலேஜ் முடிச்ச ஒரு ஸ்டேஜ்னு சொல்றோம். காலேஜ் முடிச்சு வேலைக்கு போறாங்கல்ல, இனிஷியலா வேலைக்கு போற ஸ்டேஜ்.
அது உண்மையிலே நல்லா காமிச்சிருக்காங்க. அந்த